மழை நீரை உள்வாங்கிறதுக்கான நீரோட்ட பாதை மலைப்பிரதேசங்களில் இயற்கையாகவே உருவாகி இருக்கும். ஆனால் அது ஒரு அளவுக்கு தான் தாங்கும். அதிகப்படியான மழை பெய்யும் போது நீரோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டு மலைமேடுகளின் அமைப்பும் மாறுது. அதனால நிலம் சரிஞ்சிடுது. இப்போ வயநாட்டில் நடந்ததும் இதுதான். கடந்த 2 வாரங்களா பெய்த மழையை தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதி 64 மில்லிமீட்டர்ல இருந்து 204 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு கணிக்கப்பட்டது. 30ஆம் தேதி விடியறதுக்குள்ள 372 மில்லிமீட்டர் மழை பெய்திருச்சு. இந்த அளவு மழையை அந்த மலையால தாங்கிக்க முடியல. மழைநீர் வெளியேற வழி இல்லாம தடை ஏற்பட்டிருக்கு. அதனால மண்ணுல ஈரப்பதம் கூடி குழைவுத்தன்மை அதிகரிச்சிருக்கு. இறுக்கி பிடிச்சிக்க வேண்டிய அந்த மண் குழைவுத்தன்மையால வலுவிழந்து சேரும் சகதியுமா ஒட்டுமொத்தமா சரிஞ்சிருக்கு. 30ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு முண்டக்கை பகுதியில் முதல் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அங்கிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சூரல்மலை பகுதியில் அதிகாலை 4:10 மணி அளவில் 2வது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு.